ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹவுஸ் ஆஃப் பர்ட்ஸ் trichy. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஆஃப்ரிக்கன் லவ் பேர்டு எப்படி ஹேண்ட் டைம் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் நம்ம ஹேண்ட் டைம் பண்ண எடுத்திருக்க பேர்டு. ஸோ இது வந்து நம்மள்ட்டே ப்ரீட் ஆனது. இதுக்கு முன்னாடி நான் வந்து ஹேண்ட் டைம் பண்ணதில்லை இந்த பேர்டும், இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஸோ அதனால் நான் என்னென்னா கொஞ்சம் பெரிய சிக்கை ஓரளவு ஒரு ஃபெதர் க்ரோ ஆன சிக்கை எடுக்கலாம், அப்போ தான் ஈஸியாக இருக்குன்றதுக்காக கொஞ்சம் எடுத்தேன். ஸோ இதுதான் இப்போ எடுத்து 3 நாள் ஆச்சு. ஸோ நான் என்ன ஃபார்முலா ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்முலா யூஸ் பண்ணேன், என்ன ரேஷியோவில் அது கலந்து கொடுத்தேன்றதை சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த இமேஜில் இருக்க இதான் வந்து இந்த சைஸில் தான் எடுத்தேன் நான். ஓரளவு கொஞ்சம் ஃபெதர் க்ரோ ஆயிடுச்சு, அந்த லெவலில் தான் எடுத்தேன் நான். ஸோ இதுக்கு வந்து ஃபீடிங் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் பெட் லைஃப் ஃபார்முலா தான் கொடுத்தேன். நிறைய பேர் இந்த செர்லாக்கு, இந்த மன்னா அந்த மாதிரிலாம் ஹெல்த் மிக்ஸ்லாம் கொடுக்கலாமான்னு கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. பெட்டர் வந்து இந்த மாதிரி ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்முலா யூஸ் பண்ணுறது தான் வந்து பெஸ்ட்டு பேர்ட்ஸுக்கு. ஸோ மற்றதெல்லாம் வந்து இது கிடையாது, இதுதான் வந்து ஓரளவு நல்லது. ஏன்னா வந்து மற்றதெல்லாம் வந்து இந்த புளிப்புத்தன்மை வந்து பேர்டுக்கு வந்து சேர்றதுனால வந்து டைஜஷன் சரியில்லாதனால பேர்டு வந்து இறக்குறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நான் பெட் லைஃப் ஃபார்முலா தான் கொடுக்குறேன். ஸோ வந்து நான் ஸ்பூன் ஃபீடிங் தான் பண்ணேன். 2 நாள் வந்து பேர்டு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுச்சு சாப்பிடாம. ஸோ அதுக்கு அடுத்த நாள்லேருந்து ஓரளவு கொஞ்சம் கொஞ்சம் ஃபீட் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அதுவே கேட்க ஆரம்பிச்சிருச்சு பசிச்சிச்சுன்னா. ஸோ இது வந்து ரேஷியோ பார்த்திங்க அப்படின்னா வெதுன்ற தண்ணியில் வந்து ரொம்ப சூடாகவும் இல்லாமல் லைட்டாக வெதுன்ற தண்ணியில் வந்து அந்த ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்முலா போட்டு லேசாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அது நல்லா மிக்ஸ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கிட்டே இருங்க. ஓரளவு நல்லா ரொம்ப லிக்விடாக இல்லாமல் ரொம்ப சாலிடாக இல்லாமல் ஓரளவு இது இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. இந்த வீடியோவில் காட்டுற அளவு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். லைட்டாக அது வாய்க்கிட்ட வச்சாலே அதுவே வந்து சாப்பிட்ரும். ஸோ அது தீனி போதும் அப்படின்ட்டுச்சுன்னா அதுவே நான் வந்து போயிடும். ஸோ இதுதான் வந்து ஓரளவு இப்போ கொஞ்சம் க்ரோ ஆயிடுச்சு. ஃப்ளையிங் ஃபெதர்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் முளைச்சிருச்சு எல்லா சைடும். ஸோ அதுவே ஃபீடு கேட்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு 4 to 5 டேஸ்லேருந்து. நம்ம கையை பார்த்தாலே பறந்து வந்து அதுவே உட்காந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டு ஒரு நாளைக்கு ஒரு 3 டைம்ஸ் வந்து ஹேண்ட் ஃபீடிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஒரு 5வது 6வது நாள்லேருந்து. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அதுவே தீனி பொறுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த வீடியோவில் பாருங்கள், அதுவே தீனி கொஞ்சம் கொஞ்சம் பொறுக்குது. இந்த மாதிரி பொறுக்குது தினையெல்லாம். ஓரளவு சாஃப்ட் ஃபுட்டு வந்து பச்சை பயிறு, கொண்டைக்கடலை அந்த மாதிரி நசுக்கி வச்சோம்னா அதுவும் சாப்பிட்றதுக்கு அதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ இருந்தாலுமே நம்ம வந்து அதுக்கு வந்து ஒரு 2 to 3 வீக்ஸ் வந்து பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு ஹேண்ட் ஃபீடிங்கு. அது கொஞ்சம் சாப்பிடும், அதுக்கப்புறம் திருப்பி வந்து அந்த நம்மள்ட்ட கேட்கும். ஏன்னா அந்த ஃபார்முலா ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்முலா டேஸ்ட்டு வந்து அதுக்கு ஒட்டிச்சனால அது வந்து நம்ம கை பார்த்தாலே அது நம்மக்கிட்ட வந்து பறந்து வந்து உட்காந்து அந்த ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்முலா கேட்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணாலே நல்லா பறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.